பிள்ளைகள் நம்மை மிதித்தால் நமக்கு சந்தோஷமா இருக்குமா, கோபம் வருமா? சந்தோஷமா இருக்கும். தாத்தா வந்து நல்லா மிதிடா, தாத்தா சொல்வார், என் பாட்டி நல்லா மிதி, என்னாலதான் உங்க ஆத்தாவை மிதிக்க முடியல, நீயாவது இந்த கிழவிய நல்லா 4 மிதி மிதிடா. தாத்தாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பாவை மிதிச்சா அம்மா சொல்ல, டே அப்பாவை நல்லா மிதிடா, முதுகிலே மிதிடா. ஏன் மாண்ணார், என்னால ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, நீ மிதிச்சாதான் உண்டு, நல்லா மிதி. அதே பக்கத்துல, வணக்கங்கய்யா, அதே பக்கத்துல இருக்கிற வேற யாராவது தெரியாம காலை மிதிச்சாங்கன்னா, அறிவு இருக்கா, கண் இருக்கா, புத்தி இருக்கா, காலை மிதிக்கிற சொல்லுவோம்ல. நம் குழந்தைகள் நம் மேல் கால் வைத்தால் அது இன்பம். வள்ளுவர் குரல்ல எழுதுறார், மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கேனார். அப்படியே சுவாமிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த செருப்பு காலை தூக்கி மேல வச்ச உடனே அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், அவ்வளவு மகிழ்ச்சி.